காகங்களும் தேவதையும். ஒரு அழகான காட்டுல காலுக்காகத்துக்கு சொந்தமா ஒரு சமோசா கடை ஒண்ணு இருந்துச்சு. அந்த கடையில மீனுங்கிற ஒரு ஏழை குருவி வேலை பார்த்துக்கிட்டு வந்துச்சு. காலுக்காகவும் ரொம்ப மோசமான முதலாளி. அவரு தன்னோட தொழிலாளி கிட்ட இருந்து அதிக வேலைகளை வாங்கிக்கிட்டு குறைவான சம்பளத்தை தான் கொடுத்து வந்தாரு. ஐயா, மத்தியான நேரம் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க. ஏ குருவி, என்னோட கடையில வேலை பாக்குற யாருக்கும் நான் மத்தியான சாப்பாடு கொடுக்க மாட்டேன். போய் ஒழுங்கா வேலைய பாரு. ஐயா, எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த பசியோட எப்படி வேலை செய்ய முடியும்? ஏ குருவி, வேலை செய்ய முடியலன்னா வீட்டுக்கு போ. நீ இல்லைன்னா உன் இடத்துல வேலை செய்யறதுக்கு இந்த காட்டுல எத்தனையோ பறவைகள் இருக்காங்க அப்படின்னு காலுக்காக ரொம்ப கொடுமையா பேசுச்சு. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துச்சு. ஐயா, இன்னைக்கான வேலை முழுவதையும் நான் முடிச்சிட்டேன், எனக்கான சம்பளத்தை கொடுங்க. போகும்போது என் குழந்தைக்கு நான் ஏதாச்சும் உணவு வாங்கிட்டு போனோம். ஏ குருவி, இன்னைக்கு கடையில சரியாவே வியாபாரம் நடக்கல. நான் உனக்கு நாளைக்கு சம்பளம் கொடுக்கறேன், நீ இன்னைக்கு வீட்டுக்கு போ அப்படின்னு காலுக்காக சொன்னதுமே வேற வழி இல்லாத மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி ரொம்பவும் பசியா இருந்துச்சு. அது ரொம்பவும் சோர்வாகவும் இருந்துச்சு. அம்மா, என்னாச்சும்மா? இன்னைக்கும் காலு மாமா உங்களுக்கு சம்பளம் தரலையா? இல்ல சாரா, காலுக்காக நாளுக்கு நாள் என்ன ரொம்ப மோசமா நடத்திக்கிட்டு இருக்கு. நம்மளோட ஏழ்மை காரணமா தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. அம்மா, நீங்க இவ்வளவு நாள் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கீங்க, இனிமே நீங்க கஷ்டப்பட வேண்டாமா? நான் படிச்ச படிப்பை வச்சு நான் ஏதாச்சும் சொந்தமா தொழில் தொடங்குறேன். என்னம்மா சொல்ற? அதுக்கு காசு வேணும், நம்ம கிட்ட எந்த காசுமே இல்லையே. காசு இல்லைன்னா என்னம்மா, நம்ம கிட்ட தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருக்கு. நான் அதை வச்சு நிச்சயமா ஒரு நல்ல தொழிலை தொடங்குவேன். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு போக வேண்டாமா, வீட்ல இருந்து ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தை சாரா தன்னோட நண்பனை பாக்குறதுக்காக பறந்து போனா. கிக்கி, உன்கிட்ட ஒரு 200 ரூபாய் இருக்குமா? என்ன, 200 ரூபாயா? எதுக்கு சாரா இவ்ளோ பணம்? கிக்கி, நான் எனக்காக ஒரு கடாயும் நெய்யும் வாங்கணும். என் அம்மா இவ்வளோ நாள் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க, இனிமே நான் அவங்களுக்காக ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன். சரி சாரா, நீ சொல்றதும் நல்ல விஷயம்தான். என் அப்பா தினமும் எனக்கு பாக்கெட் மணி கொடுக்கற பைசால நான் கொஞ்சம் சேமிச்சு வச்சிருக்கேன். நான் அதை உனக்கு கடனா தரேன். நீ கூடிய சீக்கிரம் எனக்கு திருப்பி கொடுத்துடணும், சரியா? கிக்கி, உனக்கு ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பா ஒரு நாள் உன்னோட கடனை திருப்பி கொடுத்துடுவேன். உடனே கிக்கியும் தான் வீட்ல இருந்த பணத்தை எடுத்துட்டு வந்து சாராவோட கையில கொடுத்தா. அம்மா, இங்க பாத்தீங்களா, என்கிட்ட 200 ரூபாய் இருக்கு. இத வச்சு நான் நாளைக்கு சொந்தமா ஒரு தொழில் தொடங்க போறேம்மா. சாரா, நம்மளால இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியுமா? 200 ரூபாங்கிறது நம்மள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம்மா. அம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நான் நிச்சயமா திருப்பி கொடுத்துடுவேன். சந்தையில உருளைக்கிழங்கு ரொம்ப மலிவா தான் விக்குது, நான் அதை வச்சு ஒரு புதுவிதமான உணவு செய்ய போறேம்மா அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த குருவி குடும்பங்கள் இரவு நேரத்தை கழிச்சாங்க. அப்படியே மறுநாள் காலை பொழுது வந்துச்சு. சாராவோ சந்தைக்கு போய் ஒரு கடாயையும் ஒரு பாட்டில் நெய்யையும் கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் வாங்கினா. பிறகு ஒரு மரத்தடி வாரத்துல அதை வச்சு சில விறகு கட்டைகளால தீ மூட்டி ஒரு புதுவிதமான உருளைக்கிழங்கு ஃப்ரைய செஞ்சா. அந்த நெய்யோட வாசமும் உருளைக்கிழங்கோட வாசமும் காட்டுல எல்லா இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. இந்த வாசத்தை உணர்ந்தபடியே நிறைய பறவைகள் சாராவோட கடைக்கு வந்தாங்க. சாரா, இது என்ன புதுவிதமான உணவா இருக்கு? வாசனையும் அற்புதமா இருக்கு. ஆமா, இது உருளைக்கிழங்கு ஃப்ரை. இத சாப்பிட்டு பாருங்க, இதனோட டேஸ்ட் ரொம்ப அற்புதமா இருக்கும். சரி, அப்படின்னா எனக்கு ஒரு பிளேட் கொடு அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைய வாங்கி சாப்பிட்டுச்சு. அதனோட சுவை மிட்டுக்கிளிக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அட சாரா, உண்மையாவே சொல்றேன், உன்னோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் தினமும் மத்தியான நேரம் இங்க வந்து சாப்பிடுறேன். எனக்காக தினமும் கொஞ்சம் ஃப்ரைய ஒதுக்கி வச்சுக்கோ என்ன? சரி மிட்டு மாமா, நான் கண்டிப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு மிட்டுக்கிளி உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கான காசை கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த மாதிரியே நிறைய பறவைகள் சாராவோட கடைக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைய சாப்பிட்டாங்க. இதனால அன்னைக்கு சாராவுக்கு நல்ல லாபம் கிடைச்சது. அம்மா, இங்க பாருங்க, எனக்கு இன்னைக்கு எவ்வளவு காசு கிடைச்சிருக்குன்னு. அட சாரா, என்னால நம்பவே முடியலம்மா. இன்னைக்கு நிறைய பேர் கடைக்கு வந்திருந்தாங்க, ஆனா
ஆனா என்கிட்ட இருந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் தீந்து போயிடுச்சுமா. நாளைக்கு நீங்களும் என் கூட வந்தா நாம 2 பேரும் சேர்ந்து நிறைய உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யலாம். சரி சாரா, நான் கண்டிப்பா வரேன். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. சாரா ரொம்ப சீக்கிரமாகவே தன்னோட கடைக்கு போய் வேலைகளை தொடங்கினா. மீனுக்குருவியும் சந்தைக்கு போய் சில உருளைக்கிழங்க வாங்கிக்கிட்டு சாராவோட கடையை நோக்கி பறந்து போச்சு. ஹே மீனு, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, நீ சமோசா கடைக்கு போகலையா? எஜமானி அம்மா, நான் இனிமே கடைக்கு வர மாட்டேன். என்ன, கடைக்கு வர மாட்டியா? அப்படின்னா எப்படி சாப்பிடுவ? என் பொண்ணு புதுசா ஒரு கடை தொடங்கி இருக்கா, நான் அவளுக்கு உதவியா இருக்கேன். நான் இனிமே கடைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவி சொன்னதை கேட்டதுமே ராணிக்காக ரொம்பவும் கோவப்பட்டுச்சு. அன்னைக்கு சாராவோட கடையில நிறைய பறவைகள் வந்து சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரைய சாப்பிட்டாங்க. இத ஒளிஞ்சிருந்து பார்த்த காலுக்காகவும் ராணிக்காகவும் ரொம்பவும் பொறாமப்பட்டாங்க. காலு, அங்க பாத்தீங்களா, நம்ம கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைக்கார குருவி சொந்தமா தொழில் தொடங்கிடுச்சு. இது நமக்கு பெரிய அவமானம். இதை இப்படியே விடக்கூடாது. ராணி, நீ கவலையே படாத. இன்னைக்கு ராத்திரியே இந்த குருவிகளோட கடைய நான் அடியோட அழிச்சு விட்டுறேன். அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. காகங்கள் தங்களோட திட்டப்படி சாராவோட கடாயையும் நெய் பாட்டிலையும் எடுத்து தண்ணிக்குள்ள எரிஞ்சிடுச்சு. பிறகு யாருக்குமே தெரியாம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மறுநாள் காலையில மரத்தடி வாரத்துக்கு வந்த சாரா தன்னோட கடாய காணாததுமே ரொம்ப வருத்தத்துல ஆள ஆரம்பிச்சா. அந்த நேரத்துல காலுக்காகவும் சாராவோட பக்கத்துல வந்துச்சு. ஹே சின்ன குருவி, இந்த காட்டுல நான் எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கேன்னு தெரியுமா? நேத்து வந்த உன் உருளைக்கிழங்கு ஃப்ரைய நம்பி என்னோட கடையில ஆட்கள் குறைஞ்சிடுச்சு. உன் கடாயையும் நெய் பாட்டிலையும் நான் ஆட்டுக்குள்ள போட்டுட்டேன். என்னை எதிர்த்த யாரு இந்த காட்டுல கடை தொடங்கினாலும் அவங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. உடனே சாராவும் வேகமா அந்த ஆற்றங்கரைக்கு பறந்து போனா. கடவுளே, எனக்கு கடனை கொடுத்த காசை நான் இனிமே எப்படி திருப்பி கொடுப்பேன்? இந்த மோசமான காகம் என் கடையை தூக்கி எரிஞ்சிடுச்சு. அந்த நேரத்துல ஆற்றுக்குள்ள இருந்து ஒரு தேவதை வெளியே வந்தாங்க. குட்டி குருவி, நீ கவலைப்படாத. இந்த ஆற்றுல நிறைய கடாய் இருக்கு. நான் உனக்கு ஒவ்வொரு கடாயா எடுத்து காட்டுறேன். அதுல உன்னோட கடாய் எதுன்னு நீ என்கிட்ட சொல்லு. நீர்தேவதையே, சரி, நான் கண்டிப்பா சொல்றேன். உடனே நீர்தேவதையும் ஆற்றுக்குள்ள இருந்து ஒவ்வொரு கடாயா எடுத்துட்டு வந்தாங்க. குருவி, இங்க பாரு, இந்த கடாய் உன்னோடதா? இல்ல இல்ல, இந்த கடாய் என்னோடது இல்ல. உடனே நீர்தேவதை மறுபடியும் இன்னொரு கடாயை எடுத்துட்டு வந்தாங்க. குருவி, இங்க பாரு, இந்த கடாய் உன்னோடதா? இல்ல நீர்தேவதை, இது என்னோடது இல்ல. கடைசியா நீர்தேவதை ஒரு இரும்பு கடாய வெளியே எடுத்தாங்க. சின்ன குருவி, இது உன்னோட கடாயா? ஆமா, இது என்னோட கடாய் தான். நீர்தேவதை, தயவு செஞ்சு இந்த கடாயை என்கிட்ட கொடுத்துடுங்க. குட்டி குருவி, நீ ரொம்பவும் நேர்மையா நடந்துக்கிட்ட. இந்த உன்னோட கடாய். அது மட்டும் இல்ல, உன் நேர்மைக்கு பரிசா இந்த 2 கடாயையும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன நீர்தேவதை சாராவுக்கு அந்த 3 கடாயையும் பரிசா கொடுத்தாங்க. இப்போ சாராவுக்கு ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு இரும்பு கடாய் இருந்துச்சு. சாராவும் தனக்கு கிடைச்ச 3 கடாயை வச்சு அந்த காட்டுல ரொம்பவும் பெரிய உருளைக்கிழங்கு ஃப்ரை கடையை தொடங்கினா. ஹே சாரா, உன்னால எப்படி இவ்ளோ பெரிய கடையை தொடங்க முடிஞ்சது? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. காகங்கள் இப்படி கேட்டதுமே சாரா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. காலு மாமா, நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களால தான் எங்களோட வாழ்க்கையே இப்ப மாறிடுச்சு. வீட்டுக்கு வந்த காலுக்காகவும் நடந்த எல்லா விஷயத்தையும் ராணி காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. என்ன காலு, உண்மையாவா சொல்றீங்க? அப்படின்னா சீக்கிரம் வாங்க, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கடாயையும் தூக்கி ஆத்துக்குள்ள போடுவோம். அந்த தேவதை வந்தா நாமளும் சாராவ மாதிரியே பதில் சொல்லி எல்லா கடாய்களையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காகங்கள் தங்களோட கடையில இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்து ஆற்றுக்குள்ள போட்டாங்க. அவங்க நீர்தேவதை தண்ணியில இருந்து வெளியே வருவாங்கன்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வர எந்த தேவதையுமே தண்ணீர்ல இருந்து வெளியே வரல. ஏமாந்து போன காகங்கள் தங்களோட பேராசையால எல்லாத்தையும் இழந்து அந்த நதிக்கரையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க.
நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் டயானா பாப்பா, ஜஸ்வந்த் குட்டி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சாதனா, ஜெசி, டிராகன், முகிஷா, மதுமித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சர்வின், சர்வேஸ்வரன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் நாகரூபன், ஹாய் ஹர்ஷா, ஹாய் சஞ்சனா, ஹாய் மதுக்ஷிகா, நிக்ரோஸ் பாத்திமா, உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். விஜயஸ்ரீ, ஜெயஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் நவிலன், பிரசன்னா, சௌந்தர்யா, சதீஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் நித்ரசனா, வெங்கட், ஜெயபாலா, வைஷாலினி பாலா, சாய் சஸ்திவிகா பாலா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிருத்வி, ஜெர்லன் ஜெரி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சுதன், தீபக், ஹாய் காஜாயினி, வேதா, கார்த்திகா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா, கார்த்திக் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.